ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த ஸ்கேலை வச்சு தான்ப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு, ஸ்கேல் வந்து எங்க இருந்து எங்க ஆரம்பிக்குது, 0 to 7 இருந்தா அதோட வேல்யூ என்னது, 7 to 14 இருந்தா அதோட வேல்யூ என்னது, அதே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடோட பிஹெச் மதிப்பு என்னது, ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸோட பிஹெச் மதிப்பு என்ன, அதே எழுதிங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்னா அதோட பிஹெச் மதிப்பு என்ன இருக்கும், 0. ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்னா அதோட பிஹெச் மதிப்பு என்ன இருக்கும், 14 இருக்கும். அதையும் மறந்துடக்கூடாது. சரியா? மற்ற கண்டென்ட்ல தேவையில்லைப்பா, நான் குறிச்சதை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். அதே மாதிரி ஸ்கேல் வரைஞ்சு போட்டு சும்மா அந்த மாதிரி வரைஞ்சுக்கங்க. வரைஞ்சிட்டு 0 to 7 இருந்தா அது ஆசிட், 7 to 14 இருந்தா அது வந்து என்னது, பேஸ். எக்ஸாக்டா 7 இருந்தா அது வந்து என்னது, நியூட்ரல். அதை மட்டும் எழுதியது. 0 மட்டும் இருக்காதுப்பா, ஒரு ஸ்கேல் தானப்பா. அது வந்துட்டு 0ல இருந்து 7 வரைக்கும் எவ்வளவு இருந்தாலும் அது வந்து ஆசிட் தான். 0 to 6.9 வரைக்கும் அது ஆசிட் தான். 7 வந்துருச்சு அப்படின்னா அது நியூட்ரல் சொல்யூஷன். 7.1 வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு பேஸ் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்து போலாமா? இந்த பாருங்க, இப்ப பிஹெச் ஸ்கேலுக்கு வந்துட்டு அப்படியே போக போக இது வந்து என்னன்னா ஆசிடோட பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இங்க இருந்து போக போக என்ன ஆகும்னா பேஸோட பவர் வந்து கூடிக்கிட்டே போகும் அப்படியே வந்து. ஓகேவா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்ல சம்மு சால்வ் பண்ண போறோம். பிஹெச்ல சம்மு வருது அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ல கேட்பாங்க. சரியா? ஃபார்முலா இங்க ஃபார்முலா வந்து மொத்தம் ஒரு 4 ஃபார்முலா இருக்குப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் எழுதுங்க அப்படியே. pH equal to minus log of H plus base 10 இப்படி இருக்கணும். எழுதிக்கங்க. pH க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா pH இந்த ஃபார்முலா கீழே எழுதி போட்டிருக்கேன்ப்பா. அது ஒழுங்கா தெரியாது, அதான் எப்படி எழுதி போட்டிருக்கேன். minus log of H plus base 10. pOH equal to minus log of OH minus base 10 இப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது, இந்த ஃபார்முலா தான் क्वेश्चन கேட்பாங்க. சரியா? இங்க மைனஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க, இங்க 10 கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி இல்ல அப்படின்னா H பிளஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன்ல என்ன பண்ணிடுவாங்க, ஒன்னு எடுத்து விட்டுட்டு கரெக்டான ஃபார்முலா அதுன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். கரெக்டான ஃபார்முலா என்னது, pHக்கு வந்து மைனஸ் லாக் இருக்கணும், H பிளஸ் இருக்கணும், பேஸ்ல என்ன இருக்கணும், 10 இருக்கணும். அதே pOHக்கும் பாத்தீங்கன்னா மைனஸ் லாக் இருக்கணும், உள்ள என்ன இருக்கணும், OH மைனஸ் இருக்கணும், பேஸ் 10 இருக்கணும். ஓகேவா? அடுத்து மூணாவது ஃபார்முலா பாத்தீங்கன்னா pH பிளஸ் pOH என்னது, என்ன கிடைக்கும், ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா இதனப்பா pH, இது pOH. ரெண்டே ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், அப்பெல்லாம் ஆட் பண்ணிலாம் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் லாக் கிட்ட காமன் எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படிதானே? பண்ண மாட்டோம். pH பிளஸ் pOH வேல்யூ வந்து என்னது, ஸ்கேல் லெங்த் அல்லது 14 தானே, அந்த வேல்யூ தான். அப்படி எழுதிங்க. pH 7 பா, pOH 7 தானே, அப்ப 7 plus 7 வந்து என்னது, 14. அவ்வளவுதான். இந்த சம்மு சால்வ் பண்றதுக்கு லாக்ல வந்து ஒரு 2 ரூல்ஸ் இருக்குப்பா. சரியா? லாக் ஆஃப் a பவர் b இப்படி இருக்குது அப்படின்னா இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b log a ன்னு எழுதலாம். இந்த a பவர் b இருக்கு பார்த்தீங்களா, இந்த பவர் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃப்ரண்ட்ல வந்து. ஓகேவா? என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்களேன், லாக் ஆஃப் e பவர் x இருக்கு. இதை நீங்க எப்படி எழுதலாம் தெரியுமா? எப்படி எழுதலாம், x log e ன்னு எழுதலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப லாக் ஆஃப் a பவர் m இருந்தா எப்படி எழுதலாம், m log a ன்னு எழுதலாம். அவ்வளவுதான். இது ஒரு ரூல்ஸ். ஓகேவா? ரெண்டாவது ரூல்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா log x base x, இதோட வேல்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? log அது ரூல்ஸ் பை a பவர் m into a பவர் n வந்து a பவர் m plus n எழுதுற அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்துட்டு அது ஏன் அப்படி எழுதுறோம் நம்ம கேட்க முடியுமா? நம்ம வந்துட்டு a plus அதுக்கு மெத்தட் வச்சிருப்பாங்க அவங்க வந்துட்டு. அவ்வளவுதான். லாகிரதமிக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிரைவேஷனுக்குள்ள பின்னாடி போய் போகணும். நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அவ்வளோலாம் போக தேவையில்லை. அப்பெல்லாம் போனா நம்ம என்ன பண்ண, நம்ம வந்துட்டு ரிவர்ஸ்ல படிச்சுட்டு போறோம் நம்ம வந்துட்டு. சரியா? அவ்வளவு நமக்கு வேண்டாம் ஒண்ணும். இது வந்து ரூல்ஸ். நம்ம ரூல்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி எழுதுறோம். சரியா? இந்த மாதிரி கேள்வி எதிர்க்கு யாரும் கேட்டதில்லை, நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்குறீங்க. பரவாயில்ல. ஓகேவாப்பா? இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 3 ஃபார்முலா பிளஸ் இந்த 2 ஃபார்முலா, இந்த 5 வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன சம் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? கண்டுபிடி. Certain solution has 0.001 mole of hydrogen ion concentration. Find the value of pOH. இவ்வளவுதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே क्वेश्चन பார்த்த உடனேயே
நம்ம கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கான். அப்ப என்ன கொடுத்துருக்கான்? pH வேல்யூ கொடுத்துருக்கான். கரெக்டா? pH வேல்யூ என்னது? 0.001. ஓகே. இப்ப pOH எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ஃபார்முலா நமக்கு 3 ஃபார்முலா இருக்கா? எந்த ஃபார்முலால போட்டு கண்டுபிடிப்பீங்க? pH plus pOH equal to 14. அப்ப என்ன கண்டுபிடிச்சா போதும்? pOH என்னது? 14 minus pH. ஆன்சர் வந்து என்னது? ஆனா இது ஆன்சர் தப்பு. இது எதா பண்ணுவோம்னு அவனுக்கு தெரியும். ஆப்ஷன் ஏல இந்த ஆன்சர் தான் இருக்கும். கன்ஃபார்ம் ஆப்ஷன் ஏல இந்த ஆன்சர் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன கொடுத்துருக்கான்? அவன் pH கொடுக்கல. அவன் pH கொடுத்தான். டாட்டா pH அவன் கொடுத்துருவான். அவன் pH கொடுக்கல. அவன் என்ன கொடுத்துருக்கான்? H பிளஸ் ஓட வேல்யூ தான் என்னது? 0.001 கொடுத்துருக்கான். வேற ஏதாச்சும் கொடுத்துருக்கான சம்ல? வேற எதுவுமே கொடுக்கல. சரியா? ரைட். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா pOH வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இதை நம்ம இப்படியே வச்சிருந்தா நம்ம இதை என்ன பண்ண முடியாதுன்னா சால்வ் பண்ண முடியாது. நம்ம எப்பவுமே ஒரு டெசிமல்ல இருக்கா அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேக்ஸ்லயுமே அதே தான். டெசிமல்ல நம்ம சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே நம்ம ஹோல் நம்பரா மாத்தினா நம்ம சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. சரியா? நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா ஹோல் நம்பரா மாத்துறேன். எப்படி மாத்துறேன் அப்படின்னா இது எப்படி எழுதலாமா? 1/1000 தானே 0.001 வருது. வந்துட்டு டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க? 1/10 போடுங்க. 0.1 வரும். 100 போட்டா 0.01, 1000 போட்டா அவ்வளவுதான். ஒண்ணு அப்படியே தெரிஞ்சா அப்படி போட்டுருங்க. இல்லை என்ன பண்ணிச்சீங்க? இந்த மாதிரி தப்பு இருந்தா என்ன பண்ணிச்சீங்க? அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா வச்சு என்ன பண்ணிச்சீங்க? நீங்க வந்துட்டு தள்ளி போட்டுங்க. அப்ப 1/1000 தான் என்னது? 0.001. ஓகேவா? ரைட். இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா கரெக்டா? இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டீங்களா? அப்ப நம்ம ஹோல் நம்பரா ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. சரியா? அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்? pOH கேட்டிருக்கான். சரியா? இப்ப pOH ஃபார்முலா என்னது? மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குல்லப்பா நம்மளுக்கு. pH, pOH 3 ஃபார்முலா இருக்குல்ல. அதுல இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் நம்ம? அதை வந்துட்டு pH ல பண்ணா pOH ல பண்ணணுமா? pOH ல சால்வ் பண்ணணும் நம்ம. சரியா? pOH equal to minus log of OH minus base 10. ஓகேவா? ரைட். இப்ப எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? இந்த 10 power minus 3 இந்த OH minus சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அதுக்கு பதிலா கண்டுபிடிச்சதே H பிளஸ் தான் கொட்டலத்துல இருக்கே. அத போய் எப்படி இங்க OH மைனஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? A equal to 3 ன்னு எழுதிவிட்டு இந்த பக்கம் B ல போய் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா? நம்ம வந்துட்டு A equal to B ன்னு எங்கயாவது கொடுத்திருந்தா பரவாயில்ல. இங்க கண்டுபிடிச்சது H பிளஸ் தானப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. இந்த ஃபார்முலால இங்க OH மைனஸ்ல இருக்குது. இப்ப இங்க எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? அத போய் இங்க பண்ண முடியுமா? இங்க வந்துட்டு புரியுதா புரியலையா? நீங்க கண்டுபிடிச்சதே OH மைனஸா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? பிரச்சனை இல்லை. நீங்க இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நீங்க வந்துட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நீங்க கண்டுபிடிச்ச H பிளஸ் தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு என்ன கிடையாது? வேற ஆப்ஷனே இல்ல. இதுலதான் பண்ணி ஆகணும். நீங்க pH ல தான் பண்ணி ஆகணும். pH ஃபார்முலா என்னது? மைனஸ் லாக் ஆஃப் H பிளஸ் பேஸ் 10. அவ்வளவுதான். இதுலதான் பண்ணு. வேற ஆப்ஷனே இல்ல நம்மளுக்கு. இப்ப மைனஸ் லாக் ஆஃப் H பிளஸ் வேல்யூ வந்து என்னது? 10 power minus 3 base 10. இப்ப லாக்ல ரூல் சொன்னா log of a power b அப்படியே எப்படி எழுதலாம்? நம்ம வந்துட்டு b log a எழுதலாமா? மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 இங்க வந்துருமா? அடுத்து log 10 base 10. மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 வந்து என்னது? பிளஸ் 3. log 10 base 10 வேல்யூ வந்து என்ன சொன்னேன்? 1. அப்ப ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன்ல கண்டிப்பா 3 இருக்கும். ஓகேவா? நீங்க என்ன குறிச்சிட்டு வரீங்க? கரெக்டா வந்துட்டு ஆன்சர் வந்து 3 ன்னு குறிச்சிட்டு வந்துரும். ஓகேவா? ஆனா குறிச்சிட்டு வந்துடலாம். ஆனா தப்பு தான் அந்த ஆன்சர் வந்து. ஏன் தப்பு? நீங்க கண்டுபிடிச்சது pH தாப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? pOH கேட்டிருக்கான். அது எப்படி 3 குறிச்சிட்டு வருவீங்க? எவ்வளவு டெக்னிக் பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? pH பிளஸ் pOH equal to என்னது? 14. அப்ப pOH equal to என்னது? 14 minus pH. 14 minus 3. என்ன ஆன்சர்? 11 தான் ஆன்சர். தெளிக்கிறது.
ஃபர்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கிறான், அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான், மூணையும் பார்க்கணும். சரியா? மறந்துடாதீங்க. கொஸ்டினை பார்த்தவொன்னே ஆன்சர்ல பாஞ்சிடாதீங்க. சரியா? என்ன கொடுத்துருக்கானுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் பாருங்க. எப்பவுமே இந்த 0 இது வேல்யூ வருது பாத்தீங்களா, இதுதான்ப்பா ஆன்சரா இருக்கும். இந்த மாதிரி 0.001 வருது அப்படின்னா 10⁻³ வருதா, அப்ப கண்டிப்பா வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா 3 தான் இருக்கும். 10 பவர்ல என்ன வேல்யூ வருதோ அதான் இங்க என்னவா இருக்கும்னா ஆன்சரா இருக்கும். இப்ப h பிளஸ் 10⁻³ இருக்கு அப்படின்னா pH வேல்யூ வந்து என்னது, கண்டிப்பா 3 தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா h பிளஸ் வேல்யூ வந்து 10⁻⁵ இருக்குது. அப்ப pH வேல்யூ வந்து என்னது 5. pOH வேல்யூ என்னது 14 - 5. அவ்வளவுதான்ப்பா. எவ்வளவு யோசிக்கிறீங்க நீங்க? 14 - 5 எவ்வளவு? 9. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப 10⁻⁻6 இருக்குது pH வேல்யூ. pOH எவ்வளவு? 8. அவ்வளவுதான். pH -6 என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா அது வந்து 6 ஆயிரும். அவ்வளவுதான். 6னா pOH வேல்யூ வந்து என்னது 14 - 6 எவ்வளவுனா 8. அவ்வளவுதான். புரியுதா புரியலையா? இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு 5. அவன் கொடுத்ததே ஹைட்ராக்சில் அயான் தான்ப்பா கொடுத்துருக்கான். அவன் கேட்டதும் pOH தான்ப்பா கேட்டிருக்கான். புரியுதா புரியலையா? அவன் கொடுத்தது ஹைட்ராக்சில் அயான் தான் கொடுத்திருக்கான், OH- தான் கொடுத்திருக்கான். அப்ப pOH வேல்யூவே என்னது 9 வந்துடும். அவ்வளவுதான். லாக் ஆஃப் pOH ஃபார்முலா என்னதுப்பா, மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸ் பேஸ் 10 தானப்பா. அப்ப OH மைனஸ் தான் 10⁻⁻9 கொடுத்திருக்கான் அவன். அப்ப என்னதான் வரும், pOH என்னதான் வரும் 9 தானே வருது. அவன் pH கேட்டிருந்தாலும் நீங்க சொல்றது என்ன கரெக்ட், 5 கரெக்ட். எப்படி தெரியுதா? நான் அங்க என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னா ஹைட்ராக்சில் கொடுக்கலாம். நான் என்ன கொடுத்திருந்தேன், ஹைட்ரஜன் அயான் கொடுத்திருந்தேன். நான் கேட்டிருந்தது pOH கேட்டிருந்தேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, H பிளஸ்ல சப்ஸ்டிட் பண்ணி pH கண்டுபிடிச்சு அப்புறம் இந்த ஃபார்முலா வரீங்க. இவன் என்ன கொடுத்துட்டா அப்படின்னா கொடுத்தது என்ன கொடுத்திருக்கேன், ஹைட்ராக்சிலா என்ன கொடுத்திருக்கான், கேட்டது என்ன கேட்டிருக்கான், pOH தான் கேட்டிருக்கான். புரியுதா புரியலையா? அதே மாதிரி இந்த மாதிரி இல்லாம டைரக்டா வேல்யூ மாதிரி கொடுக்கறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க கொஸ்டினே படிச்சு பார்க்காதீங்க. ஏதோ ஒரு இந்த மாதிரி pOH இந்த மாதிரி ஹைட்ராக்சில் அயான் இல்லாம டைரக்டா ஒரு சொல்யூஷன்ல வந்துட்டு இந்த வேல்யூ 8 இருக்குது அப்படி இன்னொன்னு கேட்கறா அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கொஸ்டினே படிக்காதீங்க. ஒரு வேல்யூ கொடுக்குறா அப்படின்னா இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுங்க, சிம்பிளா 14 மைனஸ் தட் வேல்யூ. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ணாதீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி கொடுத்துட்டான்னா நீங்க ஃபார்முலா போடுறீங்க, இந்த மாதிரி 9 கண்டுபிடிக்கிறீங்க. சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டாவே ஒரு அட்வான்ஸ் சொல்யூஷன்ல வந்து இவ்வளவு 9 இருக்குது, அப்ப இன்னொன்னு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப 9 இருக்குன்னா கண்டிப்பா ஆப்போசிட் என்னதான் அங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஹைட்ராக்சிலா அதை பார்க்காதீங்க. நீங்க டைரக்டா வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டா அப்படின்னா 14 மைனஸ் தட் வேல்யூ தான் அந்த ஆன்சர். அவ்வளவுதான். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அந்த மாதிரி 2 சம் கேட்டிருக்கேன். ஆனா சம் வந்து ஆக்சுவலா படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். ஆனா அந்த படிச்சே பார்க்காதீங்க. ஒரு வேல்யூ கொடுத்துட்டா அப்படின்னா இன்னும் ஒண்ணு கேட்கறா அப்படின்னா நீங்க கொஸ்டினே படிக்காதீங்க. அது pH அந்த ஆப்ஷன் கொஸ்டின் ஆப்ஷன் pH தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே என்ன பண்ணுங்க, 14 மைனஸ் என்ன வேல்யூ அந்த கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூ அதான் என்னது ஆன்சர் அந்த இடத்துல. மீனிங் புரியுதா? இந்த மாதிரி சம் வருதா அப்படின்னா இந்த மாதிரி ஹைட்ராக்சில் அயான் கான்சென்ட்ரேஷன் இந்த மாதிரி வருதா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, என்ன கொடுத்திருக்கான்னு செக்அப் பண்ணி பாருங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இது எழுதுங்க. சொன்னேன்லப்பா pHல ஃபர்ஸ்ட் ஸ்கேல் பத்தி பார்த்தோம், அப்புறம் ஃபார்முலா பார்த்தோம், சம் பார்த்துட்டு இப்ப என்ன பார்க்கறோம், டைரக்டா வந்துட்டு pH வேல்யூஸ் பார்க்கறோம். அப்படியே அவ்வளவுதான். இதெல்லாம் அப்படியே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணணும்ப்பா அப்படியே. சரியா? பிளட்டோட pH நிறைய டைம் கேட்டிருக்கான், எக்கச்சக்க டைம் கேட்டிருக்கான். பிளட்டோட pHல வந்துட்டு பிராக்கெட்ல 7.4ன்னு போட்டுங்க. பிளட்டோட pH இருக்குல்ல 7.35 to 45 இருக்குல்ல, பிராக்கெட்ல 7.40ன்னு போட்டுங்க. அது வந்து என்னது மிடில் அவ்வளவுதான். 35 to 45 வரைக்கும் இருக்கும்பா. நடு வேல்யூ என்னது 7.40 அதான் 7.4 போட்டு. ஏன்னா முக்காவாசி எக்ஸாம்ல வந்துட்டு ரேஞ்ச் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டைரக்டா என்ன கொடுப்பாங்கன்னா 7.4ன்னு கொடுத்து வச்சிருவாங்க. 7.3 7.4 7.5 7.6 அப்படி கொடுத்துருவாங்க. சரியா? இப்ப பிளட் இருக்கு பாத்தீங்களா, பிளட் வந்துட்டு அசிடிக்கா இருக்குமா இல்ல பேசிக்கா இருக்குமா அல்லது நியூட்ரலா இருக்குமா? நீங்க சொல்லாதீங்க. பிளட் வந்து அசிடிக்கா இருக்குமா இல்ல பேசிக்கா இருக்குமா அல்லது நியூட்ரலா இருக்குமா? பிளட் 7 இருந்தாதான் நியூட்ரல். இங்க என்ன இருக்குது 7.35 7.4 இருக்குல்ல, அப்ப ஸ்லைட்லி என்னவா இருக்கும்னா பேசிக்கா, ஸ்லைட்லி அசிடிக் ஸ்லைட்லி பேசிக் அப்படி கொடுப்பாங்க. பிளட் வந்து என்னதுன்னா ஸ்லைட்லி என்னது
பேசிக். நியூட்ரல் கிடையாது பிளட் வந்துட்டு. சரியா? ஏன்னா 7 இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், பிளட் வந்து நியூட்ரல்னு சொல்லலாம். ஆனா பிளட் எவ்வளவு இருக்கு, 7.35 to 7.45 இருக்குது. அப்ப பிளட் வந்து என்னன்னா ஸ்லைட்லி என்னவா இருக்கும்னா பேசிக், காரத்தன்மை கொண்டதா இருக்கும் நம்ம பிளட் வந்துட்டு. சரியா? ஸ்டொமக் ஃப்ளூயிட் பாத்துட்டீங்களா, கரெக்டா தெரியுதா? இது என்ன ஆசிட் வந்துட்டு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சுரக்கக்கூடிய செல்லுக்கு பேர் என்ன படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆக்சின்டிக் செல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன், பெரைட்டல் செல்ஸ். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் ஆசிட். அப்படிப்பட்ட ஆசிட் எங்க சுரக்குது, நம்மளோட ஸ்டொமக்ல சுரக்குது. சுரக்கக்கூடிய ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்லுக்கு பேர் என்னது, ஆக்சின்டிக் செல்ஸ். அதுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெரைட்டல் செல்ஸ். நமக்கு இந்த அல்சர் பெயின் வர்றதுக்கு, அசிடிட்டி பெயின் வர்றதுக்கு காரணமான இதுவே யாரு, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான். சாப்பிடுற ஃபுட் இருந்தா என்ன பண்ணும்னா ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும். ஃபுட் இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், ஸ்டொமக்கோட அவுட்டர் லேயரை ஃபுல்லா என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அரிக்க ஆரம்பிச்சிடும். அதான் நமக்கு என்ன பெயின் வருது, அல்சர் பெயின் வர்றது காரணமான. அந்த அசிடிட்டிக்கு மருந்தா ஒரு கெமிக்கல் குடிப்போம். என்ன கெமிக்கல் குடிப்போம், சத்தமா சொல்லுங்க, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. கரெக்டா? அதுக்கு என்ன ஒரு பேரு, மில்க் ஆஃப் மெக்னீசியா. படிச்சிருக்கோமா? ஸ்டொமக் ட்ரபிள்ஸ்க்கு மருந்து ஆன்டாசிட். அசிடிட்டி காரணம் பண்றது இந்த ஆசிட். அதுக்கு மருந்து வந்து என்னது, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இதுல படிச்சிருப்போம் நம்ம, பேஸோட யூசஸ்ல படிச்சிருப்போம் நம்ம வந்துட்டு. கரெக்டா? இப்ப இதை எழுதிங்கப்பா, அப்படியே எழுதுங்க வரிசையா. இது ஆசிட், இது இந்த பக்கம் ஃபுல்லா ஆசிட், இந்த பக்கம் உள்ளது என்னது, அது வந்துட்டு பேஸ். அப்படியே தெளிவா எழுதிங்க. அப்படியே புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம நார்மலா வீட்டுல ஹவுஸ் ஹோல்டு யூஸ் பொருள் தான்ப்பா. அதோட என்ன கொடுத்துருக்காங்க, பிஹெச் மதிப்பு, அவ்வளவுதான். ஹியூமன் பாடியோடது கரெக்டா படிச்சுக்காங்க. இதே என்ன பண்ணிட்டீங்க, டைம் வாட்ஸ் விட்டு போயிருங்க. சிம்பிளா கேட்டு வைக்க சான்சஸ் இருக்கு இதெல்லாம் வந்து. சரியா? எழுதிட்டீங்களாப்பா? அத இந்த காஃபி வந்து இந்த பக்கம் எழுதுங்கப்பா. காஃபி வந்து இந்த பக்கம் வரணும். சரியா? காஃபி வந்து என்னது, ஆசிட். அது வந்துட்டு என்ன ஆசிட் இருக்கு காஃபில, குயினிக். பாத்துட்டீங்களா? அதுவும் குயினிக் ஆசிட். அதான் பார்த்தேன், வேகமா ஆன்சர் வருதுன்னு அந்த பேஜ் நோட்ல இருக்குன்னு அர்த்தம். டீல என்ன ஆசிட் இருக்கும், கிரேப்ஸ்ல என்ன ஆசிட் இருக்கும், கிரேப்ஸ்ல தான் என்ன இருக்கும்னா டார்டாரிக் ஆசிட் இருக்கும். டீல என்ன ஆசிட் இருக்கும், டானிக் ஆசிட் இருக்கும். பட்டர்ல என்ன ஆசிட் இருக்கும், பட்டர் கேட்டு பியூட்ரிக் ஆசிட். லெட்யூஸ்ல என்ன ஆசிட் இருக்கும், சக்சினிக் ஆசிட். ஃபேட்ஸ்ல என்ன இருக்கும், ஃபேட்ல ஸ்டீரிக் ஆசிட். ஆரஞ்சஸ்ல என்ன இருக்கும், அஸ்கார்பிக் ஆசிட். லெமன்ல தான் சிட்ரிக் ஆசிட் இருக்கும். லெமன்ல வந்து என்ன இருக்கும்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கும். ஆரஞ்சுல வந்து என்ன இருக்கும்னா அஸ்கார்பிக் ஆசிட். இந்த காஃபி இருக்குல்ல தம்பி, இந்த காஃபி வந்து இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் இது ஃபுல்லா பேஸ். ஓகேவா? இது ஃபுல்லா பேஸோட பிஹெச் மதிப்பு. இது வந்துட்டு இது ஃபுல்லா ஆசிடோட பிஹெச் மதிப்பு. இதை பாத்தீங்கன்னா எல்லாமே 7க்குள்ள தான் இருக்கும். இது வந்து என்னன்னா 7 to 14க்கு மேல இருக்கும் இந்த பக்கம் உள்ள பேஸ் வந்துட்டு. காஃபி டப்பா வந்து இந்த பக்கம் மாறிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பக்கம் தான் எழுதியிருக்கணும்ப்பா. அவங்க என்ட்ரு தட்டும் போது என்ன ஆயிருச்சுன்னா இந்த பக்கம் என்ன டேப்ல வந்துட்டு அந்த பக்கம் மாறி போயிருச்சு பாக்ஸ் வந்துட்டு. நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன் பாக்ஸ் வந்துட்டு. அதனாலதான் காஃபி என்ன வரும்னா இந்த பக்கம் வரணும், ஆசிட்ல வரக்கூடியது காஃபி வந்து. அடுத்த ஹெட்டிங் போட்டு பஃபர் சொல்யூஷன். பஃபர் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்த பஃபர் சொல்யூஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பக்கம் உள்ள எதுவுமே எழுதாதீங்க. இந்த பஃபர் சொல்யூஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மட்டும் எழுதிக்கங்க. எழுதுங்க என்னன்னு சொல்றேன் நான். ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அந்த சொல்யூஷனோட பிஹெச் வேல்யூ வந்துட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணக்கூடியதுக்காண்டி என்ன கலப்பாங்க அப்படின்னா இந்த பஃபர் சொல்யூஷன் கலப்பாங்க. ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது வந்து அசிட்டிக்கா இருக்குது, அது கடைசி வரைக்கும் அது அசிடிக்கா தான் இருக்கணும். நீங்க அதுல என்ன பேஸ் கலந்தாலும் அது தன்மை மாறக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல வந்து பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க, அசிடிக் பஃபர் ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அதுல என்ன பேஸ் ஊத்துனாலும் என்ன ஆசிட் ஊத்துனாலும் என்ன ஆகாதுன்னா அந்த பிஹெச் வேல்யூ வந்து மாறவே மாறாது. மீனிங் புரியுதா? அது அப்படியே என்ன ஆகும்னா கான்ஸ்டன்டா எந்த வேல்யூல இருக்கோ அந்த வேல்யூல அப்படியே என்ன ஆகும்னா அது ப்ரிசர்வ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பஃபர் சொல்யூஷன். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதோட பிஹெச் வேல்யூ அசச் எப்படி இருக்கோ அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக கலக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் தான் என்னது, பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா. இந்த சொல்யூஷன் என்ன பண்ணும்னா அது என்ன பண்ணுது, டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட். அந்த சொல்யூஷனோட பிஹெச் வேல்யூ வந்துட்டு கான்ஸ்டன்டா ப்ரிசர்வ் பண்ணக்கூடியதுக்காண்ட கலக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னது, பஃபர் சொல்யூஷன். அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதெல்லாம் பெரிய கதை இருக்குது, ஏன்னா நமக்கு தேவையில்லை ஒன்னு அசிடிக் பஃபர் பேசிக் பஃபர்லாம். அதெல்லாம் சொன்னா தேவையில்ல, தலைவலி தான் உங்களுக்கும். அடுத்த ஹெட்டிங் போட்டுக்குப்பா, ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். சீக்கிரம் ஹெட்டிங் போடுங்க.
இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தியரி தான். புரியுதா? உங்களுக்கு ஒரு 4 காம்பவுண்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுல எது வந்து ஃபெர்டிலைசர்னு கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின், வேற எதுவுமே இருக்காது. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? எப்படி தயார் பண்றாங்க, எங்கே போடுறாங்க, எங்கே கொட்டுறாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு 4 காம்பவுண்ட கொடுத்துருவாங்க. 4 காம்பவுண்ட கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஃபெர்டிலைசர், இவ்வளவுதான் மொத்த கொஸ்டினே இருக்கும். ஓகேவா? ரைட், ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு எப்படி சாப்பாடு வந்து நியூட்ரியன்ஸ் தருதோ அதே மாதிரி மண்ணுக்கும் செடிக்கும் பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. செடி வளருது அப்படின்னா உரம் போடுறோமா, அந்த உரம் தான் என்னது அந்த செடிக்கு வந்துட்டு நியூட்ரியன்ஸ் மாதிரி சாப்பாடு கொடுக்குற மாதிரி. சரியா? நியூட்ரியன்ஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்னு மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் மைக்ரோனா என்னது சின்னது, மேக்ரோனா என்னது பெருசு, அப்படி படிக்கிறோமா. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோனா சின்னது, மேக்ரோனா பெருசுங்கிறது கிடையாது. எந்தெந்த மினரல்ஸ் எல்லாம் மண்ணுக்கோ செடிக்கோ ரொம்ப கம்மியான அளவு தேவைப்படுதோ அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்றாங்க. எந்தெந்த மினரல்ஸ் எல்லாம் மண்ணுக்கும் செடிக்கும் ரொம்ப அதிகமா தேவைப்படுதோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றாங்க. இங்க சைஸை வச்சு சொல்லல, மண்ணுக்கும் செடிக்கும் தேவைப்படுற அளவை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க. சரியா? நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மேக்ரோ நிறைய இருக்குது, மேக்ரோவா மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோவா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவோம். இதை தவிர மிச்சம் உள்ள எது வந்தாலும் என்னது அது வந்துட்டு மேக்ரோ தான். மைக்ரோ பாத்தீங்கன்னா ஜிங்கு, போரான், மாலிப்டினம், காப்பர், குளோரின், மேங்கனீஸ், இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதை தவிர மிச்சம் உள்ள எல்லாமே என்னது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். மறுபடியும் சொல்றேன், சைஸை சொல்றேன், இங்க பாருங்க தெரியுதா? அந்த தாவரத்துக்கு எந்தெந்த மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான அளவு தேவைப்படுதோ அதை வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. எந்தெந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து தாவரத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா தேவைப்படுதோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. மேக்ரோக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதுக்கெல்ல அதிகப்படியாக யூஸ் பண்ண ஃபெர்டிலைசர் வந்து என்னது? இந்த என்பிகே ஃபெர்டிலைசர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு எப்படி தேவைப்படும், ரொம்ப வந்துட்டு அதிகமா தேவைப்படும். சரியா? எழுதிக்கங்க. நீங்க எதை மனப்பாடம் பண்ணணும், இதை மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும். தெளிவா படிச்சுக்கோங்க. 2 டைம் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின் வந்துட்டு. ஒரு குரூப் 1லயே கேட்டிருக்கேன். அது வந்துட்டு மைக்ரோனா என்ன, மேக்ரோனா என்னன்னு எழுத வேண்டாம்ப்பா, என்ன எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டுங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோஜீனியஸ் ஃபெர்டிலைசர், யூரியா, அமோனியம் சல்பேட், அமோனியம் குளோரைட், அமோனியம் நைட்ரேட். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரோஜீனியஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எது வந்து நைட்ரோஜீனியஸ் ஃபெர்டிலைசர்ல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சா போதும் அப்படின்னா அமோனியம் சல்பேட் வந்து ஒரு ஃபெர்டிலைசர், அமோனியம் குளோரைட் வந்து ஒரு ஃபெர்டிலைசர், அமோனியம் நைட்ரேட் வந்து ஒரு ஃபெர்டிலைசர், அது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யூரியா வந்து என்னது ஒரு ஃபெர்டிலைசர்னு தெரியும். ஆனா யூரியாவோட கெமிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பமைட். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. எந்த ஃபெர்டிலைசர்ல வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ல வந்துட்டு யூரியா இல்ல, கார்பமைடு கொடுத்திருந்தான். அப்ப என்ன ஆன்சர்? கார்பமைடு தான் ஆன்சர். அதிகமான நைட்ரஜன் கண்டென்ட் கூடிய ஃபெர்டிலைசர் வந்து என்னன்னு பார்த்தா யூரியா தான். ஆனா நம்மள யூரியான்னு படிச்சுட்டு போயிருப்போம். ஆனா என்ன கேட்டிருந்தா அப்படின்னா கார்பமைடை கேட்டு வச்சிருக்கோம். யூரியாவோட கெமிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பமைடு. அவ்வளவு. சரியா? அடுத்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பாட்டிக் ஃபெர்டிலைசர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட். இது ரெண்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பாட்டிக் ஃபெர்டிலைசர். அடுத்து பொட்டாசிக் ஃபெர்டிலைசர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் அண்ட் பொட்டாசியம் குளோரைட். இந்த இடத்துல எது வந்து பொட்டாசிக் ஃபெர்டிலைசர்ல கேட்க மாட்டான்ப்பா. பொட்டாசியம் தெரியாத உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தா பொட்டாசியம் குடிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இதுல எது வந்து ஃபெர்டிலைசர் தான் கேட்பாங்க. அதுல என்ன இருக்கான், இதுல இருக்கக்கூடியதுல ஏதாச்சும் ஒரு பேர் அங்க இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா இதை வச்சு கேட்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டிருக்கேன். எது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன்ல வந்து டிஏபி கொடுத்துருந்தான். முழு பேர் தரல, டிஏபி மட்டும் தான் கொடுத்துருந்தேன். நைட்ரோ பாஸ்பேட். யார் யார் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா கலப்பு ஒரு 2 இது கலந்து இருக்குது. யார் யார் கலந்துருக்கிறா? நைட்ரஜன் என்னது பாஸ்பேட்டே கலந்துருக்கு. அமோனியம் பாஸ்பேட் இங்க யார் யார் கலந்துருக்கா? அமோனியம்ல அங்கே நைட்ரஜன் தான் கலந்துருக்குது. என்பிகே தான் மெயின். அமோனியா ஃபார்முலா வந்து என்னது? இது NH4Cl தானே. யாரு தான் இருக்கா? அங்கேயும் நைட்ரஜன் தான் வரும். புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதுவும் நைட்ரஜனும் பாஸ்பேட்டும் தான். டைஅமோனியம் பாஸ்பேட் இங்கே யாரு தான் இருக்கா? நைட்ரஜனும் பாஸ்பரஸ் தான் கலந்துருக்கு. என்பிகே தான்ப்பா மேஜர் சோர்ஸ். அதுல வந்துட்டு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் தான் மேஜர்.
அதுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, மிக்சிங்ல எடுத்திருக்காங்க. சரியா? தரவா டப்பா வெளியேச்சுங்க. இந்த இடத்துல எது நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசர்லாம் கேட்கவே மாட்டாங்க. எது ஃபெர்டிலைசர்ங்கிறத தரவா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பொட்டாசியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் குளோரைடு, அம்மோனியம் நைட்ரேட்டு, அம்மோனியம் எல்லாமே என்ன எல்லாம் ஃபெர்டிலைசர்னு தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். போலாம் அடுத்தது பெஸ்டிசைட்ஸ் ஹெட்டிங் போட்டுங்க. சார் இது எழுதிட்டீங்க. பயோ ஃபெர்டிலைசர் அப்புறம் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா உயிரி உரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீனிங் பாத்தீங்கன்னா உயிருள்ள ஒரு பொருளை என்னவா போடுவாங்க அப்படின்னா உரமா போடுவாங்க. நம்ம ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா என்னது, ஆர்டிபிஷியலா ஃபெர்டிலைசர் போடாம என்ன போடுறது, நேச்சுரல் ஃபெர்டிலைசர். அந்த நேச்சுரல் ஃபெர்டிலைசர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் தயார் பண்ணுவாங்க. அல்லது அதையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடிஃபை பண்ணி அதையே உரமா போடுவாங்க. எலிஜெகன் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லுவாங்க. ரைசோபியம், அசிட்டோபாக்டர், நாஸ்டாக், அசோலா, அசோஸ்பைரிலம், மைக்கோரைசா இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு உயிரி உரம்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதாப்பா? அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம், உயிருள்ள ஒரு பொருளையே என்னமா போடுவாங்க அப்படின்னா உரமா போடுவாங்க. அவ்வளவுதான். ரைசோபியம், அசிட்டோபாக்டர், அசோலா, அசோஸ்பைரிலம், மைக்கோரைசா இதெல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர். எல்லாமே ட்விஸ்டே கிடையாது. டைரக்டா which of the following is a biofertilizer அவ்வளவுதான் क्वेश्चन கொடுப்பாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவ்வளவுதான். அடுத்தது வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ். பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெஸ்ட்டை கொல்றதுக்காண்டி பயன்படுத்தக்கூடியது வந்து பெஸ்டிசைட்ஸ். அவ்வளவுதான். சரியா? அது எதுக்கு கொல்றோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னா பேர் வச்சுக்கிறாங்க. அவ்வளவு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பூச்சியை கொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துக்கு பேர் தான் இன்செக்டிசைட்ஸ். டிடிடி, மெலாத்தியான், பிஹெச்சி, பெராத்தியான் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இன்செக்டிசைடா பயன்படுத்தக்கூடிய மருந்து. எழுதிங்க. இன்செக்டிசைடா பயன்படுத்தக்கூடியது பார்த்தா என்னது, டிடிடி, மெலாத்தியான், பெராத்தியான், பிஹெச்சி எழுதிட்டீங்க. அப்படி ஒன்னு சொல்ல அப்படியே எழுதுங்க. அப்படி அவ்வளவுதான். இல்ல மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் நிறைய டைம் கேட்டிருக்கேன்ப்பா. இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடுன்னு கொடுத்துருவாங்க இந்த பக்கம். அந்த பக்கம் என்ன கொடுப்பாங்க, அந்த பக்கம் ஏதோ ஒரு காம்பவுண்ட் பேரை கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள் டிடிடிக்கு எக்ஸ்பான்ஷன் கேட்டிருந்தாங்க. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் பிராக்கெட்ல எழுதிங்க. இது ஒரு குரூப் 4 கொஸ்டின். டிடிடிக்கு எக்ஸ்பான்ஷன் கேட்டு வச்சிருந்தாங்க. அப்படியே ஒன்றும் கேட்க மாட்டாங்க தான் கேட்டு வச்சிருந்தாங்க. அதுல போயிட்டு அந்த ஈஸியான எல்லாம் ஈஸி தான். டைக்ளோரோ உங்களுக்கு ஈஸின்னு தான் நினைக்கிறீங்க. தெரியும். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். பிஹெச்சி அப்படின்னா பென்சீன் ஹெக்ஸா குளோரைட். ஏன்னா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பென்சீன் ஹெக்ஸா குளோரைட் பிஹெச்சி அப்படின்னா எழுதிட்டீங்களா? அடுத்தது கவனிங்க. ஃபங்கிசைடு. ஃபங்கிசைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை கொல்லின்னு சொல்லுவாங்க. கவனிச்சுக்கிறது. ஃபங்கிசைடு முக்காவாசி என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்டாக்ஸ் மிக்சர் தான். இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கிசைடு. போர்டாக்ஸ் மிக்சர்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், ஒண்ணுக்கு மேற்பட்ட காம்பவுண்ட் இருக்கும். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் சல்பேட்டும் கால்சியம் ஹைட்ராக்சைடும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போர்டாக்ஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைத்தியோ கார்பன். இந்த ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்கிசைடா பயன்படுத்தக்கூடிய மருந்து. அவ்வளவுதான். ஒன்னு போர்டாக்ஸ் மிக்சர் அண்ட் டைத்தியோ கார்பனேட். போர்டாக்ஸ் மிக்சருக்குள்ள யார் இருப்பா, காப்பர் சல்பேட் அண்ட் யார் இருக்கா, கால்சியம் ஹைட்ராக்சைடு ரெண்டு இருக்குது. மூணாவது ரோடன்டிசைடு, எலிக்கொல்லி. ஜிங்க் பாஸ்பேட்டும் அர்சனிக்கும் வந்து என்னது, ரோடன்டிசைடு. ஜிங்க் பாஸ்பேட், அர்சனிக்கு, சோடியம் ஃப்ளூரோ அசிட்டேட், தாலியம் சல்பேட். இந்த நாலு வந்து என்னன்னு பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோடன்டிசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லாஸ்ட் வந்து என்னது, வீடிசைட்ஸ். என்னது, களைக்கொல்லி அப்படின்னு. களைக்கொல்லின்னு என்னது, வரப்போறமா வளர்ந்துருக்குள்ளப்பா, களை பிடுங்க போறேன்னு சொல்லுவாங்களப்பா, அதுக்கு பேர் தான்ப்பா. அது வந்து வேஸ்டா வளர்ந்துருச்சுன்னா அது வந்து என்னன்னா நமக்கு வந்து தண்ணி மண்ணில் உள்ள வளர்த்தப்பெல்லாம் அதை எடுத்து வேஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்கும். அதை பிடுங்கி போடுவாங்க. அப்புறம் திரும்ப அது வளரத்தான் செய்யும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, இந்த 2,4-D மருந்தை ஊத்தி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்னா செத்து போயிடும், திரும்ப வளராது. அவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. வீடிசைட்ஸ் அப்புறம் என்னது, களைக்கொல்லி. அவ்வளவுதான். 2,4-D என்னது, டைக்ளோரோபினாக்சி அசிட்டிக் ஆசிட். பூச்சிக்கொல்லி. அப்படி அப்படியே மனப்பாடம் தான் பண்ண போறீங்கப்பா. பூச்சிக்கொல்லி, பூஞ்சை கொல்லி, எலிக்கொல்லி, களைக்கொல்லி. அவ்வளவுதான். பூச்சிக்கொல்லி மருந்து என்னென்ன வரும் பாஸ்டா பண்ணி டக்குனு மனப்பாடம் பண்ணுங்க அப்படி சீக்கிரம். இதுக்கு என்ன ஆன்சரு? புதுசா வந்தாங்க விட்டுருங்க, அது யோசிக்க கூட செய்யாதீங்க. யோசிச்சா கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. பழைய ஆளுங்க சொல்லுங்க. நீங்க ஆசிட் பேஸ் அட்டன் பண்ணவங்க சொல்லுங்க.
காஞ்சுகேட் பேஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட். அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு நார்மலா நீங்களே சொல்லலாம். அதை வந்துட்டு என்ன கேட்கறா, காஞ்சுகேட் பேஸ் தானே கேட்கறாங்க வந்துட்டு. அப்படி கேட்டா நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே எழுதுங்க, எழுதி பார்த்தா கண்டுபிடிங்க. அதுவே ஈஸி தானே. இப்படிதான் எழுதுறீங்க. என்ன ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தானே கேட்டிருக்கான். என்ன வருது வந்துட்டு, இதானே வரும். இது வந்து என்னது, இது லவ்ரி பிரான்ஸ்டடோட ஆசிட், இது லவ்ரி பிரான்ஸ்டடோட பேஸ். இது ஆசிட் அந்த காஞ்சுகேட் பேஸ் வந்து என்னது, இதனப்பா சொல்லியிருக்கேன் நான். H பிளஸ் போனா மிச்சம் Cl மைனஸ் தானே இருக்கும். அப்ப ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட காஞ்சுகேட் பேஸ் வந்து யாரு, Cl மைனஸ். அடுத்து அசிட்டிக் ஆசிடோட காஞ்சுகேட் பேஸ் கேட்கிறேன். அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் CH3COOH. வாட்டர் எடுத்துங்க, எல்லாத்துக்கும் வாட்டர் எடுத்துங்க, எதுவும் தெரியாட்டி. ஏன்னா வாட்டர் வந்து என்னவா இருக்கும், ஆசிடாவும் இருக்கும் பேஸாவும் இருக்கும். என்ன வரும் இங்க வரும்போது, H3O பிளஸ் ஆகும், என்ன வரும் CH3COO மைனஸ் வரும். அப்ப அசிட்டிக் ஆசிடோட காஞ்சுகேட் பேஸ் வந்து யாரு, CH3COO மைனஸ். அவ்வளவுதான். இப்ப என்ன ஆன்சரு, அவ்வளவுதான். புரியுதா? இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் பேர் கேட்கறாங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன்ல நெகட்டிவ் இல்லையோ அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். நெகட்டிவ் இருந்தா அது வீக் ஆயிரும். அது வந்துட்டு இப்ப இதெல்லாம் நெகட்டிவ் இருக்கா, இது வராது, இது வருதா வராது, இது வராது, அப்ப இதெல்லாம் மட்டும் தான் வரும். அவ்வளவுதான். புரியுதா? ஒரு பேஸ் வந்து வீக்கா இருக்குன்னா அதோட காஞ்சுகேட் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். காஞ்சுகேட் ஆப்போசிட் சொல்லியிருக்கேன்லப்பா. அப்ப வீக் பேஸ் ஹேஸ் என்ன இருக்கும், நீங்க வந்துட்டு strong conjugate acid and weak acid has. இங்க அதே மாதிரி யோசிக்கிறீங்க, வீக் பேஸ்னா ஸ்ட்ராங் காஞ்சுகேட் ஆசிட் இருக்கும், வீக் ஆசிட்னா இங்க என்ன இருக்கும், ஸ்ட்ராங் காஞ்சுகேட் பேஸ் இருக்கும். ஸ்ட்ராங்னா அவ்வளவு ஆப்போசிட் தானே. இப்ப ரெண்டுமே என்னதான் இருக்கும்னா ஸ்ட்ராங் தான் இருக்கும். அவ்வளவுதான். ஒருவேளை இங்க வீக் பேஸ் கேஸ் போட்டுட்டு இங்க ஸ்ட்ராங் ஆசிட்னா இங்க என்ன வரணும், வீக் காஞ்சுகேட் பேஸ் வரும். அவ்வளவுதான் மீனிங், வேற ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டா, கரெக்டா தப்பா, ஃபர்ஸ்ட் பினால்ப்தலீன் ஃபர்ஸ்ட் கரெக்டா, சரி ஓகே. ரெண்டாவது கரெக்டா தப்பா, தப்பு. மூணாவது கரெக்டா தப்பா, நீங்க சொல்லவே முடியாது. சும்மா அசம்ப்ஷனை சொல்லக்கூடாது. எப்பவுமே வந்துட்டு அசம்ப்ஷனை சொல்லக்கூடாது. அவங்களா அதுதான் ஆன்சர் தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும். அதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இப்ப நடத்துன டாபிக்ல இருந்து, அதுல இருந்து நீங்க கொஸ்டின் சொல்லலாம். நாலாவது கரெக்டா தப்பா, எது கரெக்ட்? அப்ப பினால்ப்தலீன் அசிட்டிக்ல வந்து கலர்லெஸ் தான். பேஸ்ல என்ன கலர் வரும், பினால்ப்தலீன் பிங்க் வரும். அப்ப ஒன்னு கரெக்ட், ரெண்டு கண்டிப்பா தப்பு. மெத்தில் அரைஞ்ச அசிட்டிக்ல என்னது, ரெட் தான் வரும். பேஸ்ல என்ன வரும், எல்லோ. என்ன ஆன்சரு, 1 and 3 வந்து கரெக்ட். அவ்வளவுதான். பாத்துறீங்களா வேமா? எந்த ஆசிட்டை வந்து கிளாஸ் பாட்டில்ல வைக்க மாட்டாங்க, பார்த்தா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. HF ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், அதை மட்டும் தான் எங்க வைக்க மாட்டாங்க, கிளாஸ் பாட்டில்ல வைக்க மாட்டாங்க. எவ்வளவு மெதுவா போனாலும் கண்டுபிடிச்சிடுறீங்களா ஆன்சரை. ஒவ்வொரு பாயிண்டா படிங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா தப்பா, ஃபர்ஸ்ட் கரெக்டா, சரி ஓகே. ரெண்டாவது கரெக்டா, ரெண்டாவதும் கரெக்ட், ஓகே. மூணாவது கரெக்ட். நாலாவது தப்பு. அப்ப என்ன ஆன்சரு, 1 2 3 கரெக்டா. ஆப்ஷன்ல டிக் பண்ணிருக்கேன் ஆன்சர், அதனாலதான் காமிக்காம இருக்கேன் நான். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை சொல்லுங்க, அப்ப கீழே கொண்டு வைக்கிறேன். 1 2 3 கரெக்டா, இல்ல 1 2 கரெக்டா, இல்ல 1 3 கரெக்டா, 1 2 3 4 கரெக்டா. என்ன ஹைட்ராக்சைடு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன கரெக்டா தப்பா சொல்ல உங்களுக்கு தெரியல. அதுல ப்ளூ லிட்மஸ் டு ரெட்னு கொடுத்துருக்கு. எது ப்ளூ லிட்மஸ் ரெட்டா மாத்தும், ஆசிட் தான் மாத்தும். அப்ப அது கரெக்டா தப்பா, அது அப்ப தப்புன்னு சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா பேஸ் வந்து என்னது, ரெட் லிட்மஸ் டு ப்ளூ தானே பேஸ் மாத்தும். அதுதானே பார்னு ஒரு க்ளூ வேர்ட் சொல்லி கொடுத்தேன், முடிஞ்சு போச்சு. மூணாவது பாயிண்ட படிங்க. ஜிங்க் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. பேஸ் கூட ஒரு மெட்டல் சேர்ந்தா என்ன கேஸை லிபரேட் பண்ணா, அதான கொடுத்துருக்காங்க. அப்ப அது 3 கரெக்டா தப்பா, அவ்வளவுதான். நாலாவது பாயிண்ட், பேஸ் வந்து என்னது, இது வந்துட்டு பிங்க் வரணும். அப்ப என்ன ஆன்சர் இப்ப சொல்லுங்க, என்ன ஆன்சர் கரெக்ட்? அப்ப நீங்க ஒன்ன பார்த்து குறிக்கிறது கரெக்ட் தான், நீங்க ஒன்ன வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா ஒண்ணு வருது என்னது, ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்குது. ஆனாலும் அந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். எல்லாமே படிச்ச பாயிண்ட் தான். நான் சொன்னா உங்களுக்கு தெரியுது இல்ல, இப்ப அது நீங்களே படிக்கும் போது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பாயிண்ட் வந்துட்டு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ராங் தான் கேட்டு क्वेश्चन படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்ட் கேட்கல, ராங் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கரெக்டா குறிங்க. ஃபர்ஸ்ட் 4th 1 மட்டுமா, 4th 1 ஓகே.
செகண்ட் ஒன்னு ராங். ஃபர்ஸ்ட் கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்னது அது வந்துட்டு சோடியம் கார்பனேட் சாஃப்ட்னிங் ஹார்ட் வாட்டர் கொடுத்துருக்கேன். கரெக்டா அது? சரி கரெக்ட். சரி NaCO3 என்னது? சோடியம் பைகார்பனேட். எங்க யூஸ் பண்ணுவாங்க? பேக்கிங் சோடா. ரைட். CaSO4 என்னது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஃபிராக்சர்டு போனுக்கு யூஸ் பண்றது. நாலாவது CaOCl2 என்னது? ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் ஆக்சைடு. அதை எங்க யூஸ் பண்ணுவாங்க? ப்ளீச்சிங் ஆஃப் காட்டன். என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா? இந்த ரெண்டை மட்டும் மாத்திட்டான். அப்ப எது தப்பு? 2 and 4 வந்து தப்பு. அவ்வளவுதான். புரியுதா? அந்த ரெண்டை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திட்டாங்க. CaOCl2 மேல வரணும், NaCO3 கீழே வரணும். வந்திருந்தா நாலுமே என்னது? நாலு கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ் வந்திருக்கும். புரியுதா என்னன்னு சொல்லிட்டு? அதனாலதான் கெமிக்கல் ஃபார்முலாவை படிச்சுட்டு போங்கன்னு சொன்னேன் உங்களை வந்துட்டு. ஏன்னா முக்காவாசி டைம் ஃபார்முலாவை கேட்டு வச்சுறாங்க, கெமிக்கல் ஃபார்முலாவை கொடுத்து. இது நீங்க சொல்லுங்க, நீங்க யாரும் சொல்லாதீங்க. 1 2 இதுக்கு என்ன ஆன்சர்? அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான். நான் ஆசிடா பேஸா நான் கால்குலேஷனே பண்ணவே சொல்லல. நான் தெளிவா என்ன சொன்னேன்? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே என்ன கொடுத்தாலும் என்ன பண்ண சொன்னேன்? 14ல இருந்து. ஆமா அதான் ஆன்சர் சொல்லுங்க. அதான் 14 - 8 எவ்வளவு? அவ்வளவுதான்ப்பா கேட்கிறேன் உங்கள்ட்ட கொஸ்டினே வந்துட்டு. நான் இப்பதானே சொன்னேன். நான் வந்துட்டு என்ன கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணுங்க, பெருசா ஹோல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எதுவுமே யோசிக்காதீங்க. அது பிஹெச்ஆ பிஓஹெச்ஆர்ல யோசிக்காதீங்க. என்ன பண்ணுங்க, என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, 14 - தட் வேல்யூ. அவ்வளவுதானே? ஓகேவா? தெளிவா இருக்கீங்களா? ஆன்சர் என்னது? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிடா? நைட்ரிக் ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வருமா? எனக்கு 3:1 ரேஷியோ கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆன்சரு? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் வரும். அவனே 1:3 கொடுத்தானா என்ன ஆன்சரு? 4th ஆப்ஷன் வந்திருக்கும். கரெக்டா? 3:1 ரேஷியோட கொடுத்ததுனால நம்ம என்ன போடுறோம்? 3 பார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கும், 1 பார்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? அக்வாரிஜியா. அவ அக்வாரிஜியான்னு கேட்கலாம். என்ன கேட்டிருக்கேன் டேரக்டா வந்துட்டு 3:1 கேட்டு வச்சிருக்காங்க. வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆன்டாசிட். படிச்சோமே மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. எதுக்குன்னா ஸ்டொமக் ட்ரபிள், வயிற்று வலிக்கு. அவ்வளவுதான். அது ஆன்டாசிட், வேற ஒண்ணும் இல்ல. சொன்னாங்களே மில்க் ஆஃப் மெக்னீசியா. அவ்வளவுதான். எதெல்லாம் ரோடன்டிசைடா பயன்படுத்துவோம் அதான் எழுதி போட்டேன். எதை யூஸ் பண்ணுவோம்? ஜிங்க் பாஸ்பேட். அடுத்து அது ஒண்ணுதானா? வேற என்ன? தாலியம் சல்பேட். ஓகேவா? 1 and 2 புரியலப்பா? 1 and 3. ஓகே ஓகே. 4 எங்க யூஸ் பண்ணுவான்? ஃபங்கிசைடா பயன்படுத்தக்கூடியது. போராடாக்ஸ் மிக்சர், டைத்தியோ கார்பமேட்டோ. 2 எங்க யூஸ் பண்ணுவாங்க? ரொம்ப யோசிக்காதீங்க, அதுவும் ரோடன்டிசைடு தான். அங்கதான் படிச்சிருப்போம். நம்ம அதை தடவிட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன ஆன்சரு? ஜிங்க் பாஸ்பேட்டு, அர்சனிக்கு, சோடியம் ஃப்ளூரோ அசிட்டேட்டு, தாலியம் சல்பேட். இந்த நாலுமே எங்க யூஸ் பண்ணுவோம்னா ரோடன்டிசைடை பயன்படுத்தக்கூடியதான். சரியா? எப்படி ட்விஸ்ட் ஆனீங்களா? அதுதான் கேட்டேன். இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தா தான் குறிக்க முடியும். நாட் ஆன் ஆர்கனோ பாஸ்பரஸ் இன்செக்டிசைட்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாஸ்பரஸ் இல்லாதது. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா இதுல ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது எல்லாமே இன்செக்டிசைடு, இது இன்செக்டிசைடு கிடையாது. அப்ப இதை வச்சு குறிக்கலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்பரஸ் இல்லாததானே கேட்கறாங்க. இதுல என்ன இருக்கும்? போனஸ் மிக்சர்ல காப்பர் சல்பேட் அண்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு தானே போட்டாக்ஸ் மிக்சரு. அதுல பாஸ்பரஸ் இருக்கா? அப்ப அதான் ஆன்சர். புரியுதா? ஒண்ணு அந்த இன்செக்டிசைடை வச்சு குறிச்சோம்னாலும் இதான் வரும். ஏன்னா மத்த 3 இன்செக்டிசைடு, மெலாத்தியான், பெராத்தியான், டிபிபி எல்லாமே இன்செக்டிசைடு. இது மட்டும் என்னது? ஃபங்கிசைடு, பூஞ்சைக்கொல்லியா பயன்படுத்தக்கூடிய மருந்து. அதை வச்சு குறிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா பாஸ்பரஸ் இல்லாததான் கேட்டிருக்கான். இதுல உள்ள என்னென்ன மிக்சர் இருக்கும்னா, காப்பர் சல்பேட் இருக்கா, அதுல பாஸ்பரஸ் இருக்கா? இல்ல. கால்சியம் ஹைட்ராக்சைடு மிக்சர்ல, அதுல பாஸ்பரஸ் இருக்கா? இல்ல. அப்ப அதான் என்னது? ஆன்சர் ஆகும். இது வேணாம். நர்வ் பாய்சன் வந்து மெலாத்தியான். எது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட்னு கேட்டிருக்கான். நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் என்னன்னு சொல்லுங்க. ஜிங்க், போரான், மாலிப்டினம், மேங்கனீஸ், குளோரின், காப்பர். கரெக்டா?
ஜிங்க், போராட், மாலிப்டினம், காப்பர், குளோரின், மேங்கனீஸ். இந்த 6ல இல்லாததா இங்க என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும். கரெக்டா? கரெக்டா? மாலிப்டினம், ஜிங்க், மேங்கனீஸ் அது எல்லாமே என்னது? எல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அப்ப மிச்சம் உள்ளது என்னது? கால்சியம் மட்டும் மேக். அதனாலதான் மைக்ரோ மட்டும். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான்ப்பா. அதான் கிராப் பண்ணி எடுத்திருக்கேன். நானா ஒண்ணு கொஸ்டின் எடுக்கல. எல்லாமே நம்ம நடத்துறது ஃபுல்லாமே கேட்ட கொஸ்டின் தான். ஒழுங்கா என்ன பண்ணிட்டு போயிருங்க, அதை மட்டும் படிச்சுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். நான் சும்மா கம்மியா தான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. ரொம்ப ஈஸியா எடுக்க மாட்டேன், நான் விட்டுருவேன். நான் வந்துட்டு அதனாலதான். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பெராத்தியான் என்னது? அது வந்துட்டு பெராத்தியான் வந்து இன்செக்டிசைடு. ஓகே. அடுத்தது ஜிங்க் பாஸ்பேட். இது வந்து இன்செக்டிசைடு. கரெக்டா? அடுத்து ஜிங்க் பாஸ்பேட் வந்து என்னது? ரோடன்டிசைடு. அடுத்து வேற 2,4D வந்து என்னது? ஹெர்பிசைடு. அதான் வீடிசைடுன்னு படிச்சோம்ல. மிச்சம் உள்ளது என்னது? அவ்வளவுதான். அனிலோ பிரிமிடின்ஸ் என்னது வந்துன்னா ஃபங்கிசைடா பயன்படுத்தக்கூடியது. சரியா? அப்ப என்ன ஆன்சர்? 3, 1, 2, 4. ஓகேவா? எது பிரைமரி நியூட்ரியன்ஸ்? என்பிகே சொன்னேன்லப்பா. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் தான்ப்பா இருக்கிறதுல பிரைமரி நியூட்ரியன்ஸ். மறக்கவே கூடாது. இவங்க வந்துட்டு கேபிஎன் டிராவல்ஸ்க்கு ஸ்பான்சர்ஷிப் எடுத்திருப்பாங்க. அதான் என்ன பண்றாங்கன்னா கேபிஎன் கொடுத்து வச்சிருக்காங்க. வேற ஒண்ணு இல்லை. சரியா? என்பிகே தான்ப்பா. என்பிகே தான் ஈஸியா சொல்லி பழகிறது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதுவும் நீங்க வந்துட்டு ஆப்ஷனை பார்த்தாதான் சொல்ல முடியும். நைட்ரோஜனியஸ் ஃபெர்டிலைசர்ஸ் என்னென்னது? அலுமினியத்துக்கு எங்க போனீங்க? யூரியா, அமோனியம் சல்பேட், அமோனியம் நைட்ரேட், அமோனியம் குளோரைடு. கரெக்டா? அமோனியம் புரோமைடு ஃபெர்டிலைசர் ஆனா கிடையாது. அமோனியம் ஆக்சைடு கிடையாது. அமோனியம் கிடையாது. அமோனியம் குளோரைடு. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போற டாபிக்? ஹெட்டிங் போட்டுங்க, ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது ஹெரிடிட்டி. மரபு பண்புகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கேரக்டர் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட் ஆகி போயிட்டே இருக்கும். சொல்றாங்கல்ல, தாத்தா மாதிரி பேர் இருக்கான், அப்பா மாதிரி பையன் இருக்கேன். அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் தான். ஒரு கேரக்டர் வந்து என்ன ஆகும்னா ஒரு தலைமுறையில இருந்து என்ன ஆகும்னா அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்மிட் ஆகி போகுது பாத்தீங்களா? அதை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஜெனடிக்ஸ் அப்படின்னு. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங்ஸ். அதுதான். சரியா? who is called father of genetics அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் கிரீக்கர் மெண்டல். இவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசம் சட்டை, பட்டாணி செடி இருக்கு பாத்தீங்களா? அதுலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு? ஆராய்ச்சி பண்ணி. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. அடுத்து இந்த பாயிண்ட் இது தேவையில்லை. ஜெனடிக்ஸ் என்ன மீனிங்? ஸ்டடி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது என்னது? ஹெரிடிட்டி. தமிழ்ல அடுத்து காமிக்கிறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எழுதுறவங்க இங்கிலீஷ் எழுதிங்க. இதை வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் வந்து யாருன்னா ஜான் கிரீக்கர் மெண்டல். அவர் ஃபர்ஸ்ட் எதில் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அப்படின்னா பைசம் சட்டைவம், பட்டாணி இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. ஒரு சிலது தமிழ்ல இல்லாதது சொல்றேன், அதை இங்கிலீஷ் எழுதிங்க. இருக்கிற தமிழ்ல காப்பி பண்ணிக்கங்க. அப்படியே அவ்வளவுதான். முதல் எதில் ஆராய்ச்சி பண்ணாரு அந்த பாயிண்ட கீழே எழுதிங்க. பட்டாணில இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அந்த ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. பட்டாணி தான் என்னது? பைசம் சட்டைவம். அதோட பாட்னிக்கல் நேம் வந்து என்னன்னா பைசம் சட்டைவம். மிராபிலிஸ் ஜலாபா, இது எதோட பாட்னிக்கல் நேம்? மிராபிலிஸ் ஜலாபா. இந்த ஜிலேபின்னு லைகோ பெர்சிகம் எஸ்கிளாண்டம், இது யாரோடது? டொமேட்டோவோட. மிராபிலிஸ் ஜலாபா தெரியலையா? போரோக்ளாக் பிளான்ட். அசாடிராக்டா இண்டிகா யாரோடது? மேஞ்சிஃபெரா இண்டிகா. மேஞ்சிஃபெரா இண்டிகா யாரோடது? மேங்கோ. அசாடிராக்டா இண்டிகா வந்து யாரோட? நீம் ட்ரீயோட. கவனிங்க. இப்ப இவர் இருக்காருல்ல மெண்டல் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவர் ஆராய்ச்சி வந்து பட்டாணி எடுத்திருக்காரு பாத்தீங்களா? பட்டாணியில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிராஸ் பிரீட் பண்ணுவார். கிராஸ் பிரீட் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா 2 ரேஷியோ சொல்றாரு. மோனோ ஹைபிரிட் ரேஷியோ, டை ஹைபிரிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. மோனோ ஹைபிரிட் அப்படின்னா ஒற்றை பண்பு கலப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் எடுத்து கிராஸ் பண்ணுவாரு. எனக்கு அதுல என்ன ரிசல்ட் கிடைக்குது. அடுத்து டைஹைபிரிட்னா என்னது? 2 கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா எடுத்து கிராஸ் பண்ணுவார். அதுல எனக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் எடுத்து கிராஸ் பண்றாருப்பா. அது அவர் என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, growth இருக்கு பாத்தீங்களா, growth வந்து ஒரு அந்த கேரக்டர் எடுத்துக்கிறாரு. growth வந்து ஒண்ணு என்னவா இருக்கலாம், டாலா இருக்கலாம் அல்லது என்னவா இருக்கலாம், டுவார்ஃபா இருக்கலாம். கரெக்டா? இவர் டால வந்து எப்படி மென்ஷன் பண்றாரு அப்படின்னா கேபிட்டல் டீன்னு சொல்றாரு. டுவார்ஃபை எப்படி குறிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் டீயை மென்ஷன் பண்ணிக்கிறாரு. ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறாரு ஒரு வேல்யூ, இதான் ஜீன்னு சொல்லுவாங்க. சரியா? டால குறிக்கக்கூடிய டி ஜீனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி, டுவார்ஃபை குறிக்கக்கூடிய ஸ்மால் டி. சரியா? இப்ப இதை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா பிளான்ட் எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா கிராஸ் பண்றாரு. ஒரு மேல் பிளான்ட் எடுத்துக்கிறாரு, ஒரு ஃபீமேல் பிளான்ட் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ரெண்டுலயுமே ஒன்னு எடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இங்கேயும் டாமினன்ட் ஜீன் வளர்ச்சியா உள்ள பிளான்ட், இங்கேயும் வளர்ச்சியா உள்ள பிளான்ட் கிராஸ் பண்றாரு. அப்ப அது எப்படி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி வளரும். கரெக்டா? அப்படியே பாருங்க, இதை எடுத்துக்கிறாரு. கரெக்டா? இதையும் எடுத்துக்கிட்டா ஓகேவா? இப்ப ரிசல்ட் பாக்குறாரு. இப்ப இந்த பிளான்ட் எப்படி வளர்ந்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலா வளர்ந்துருக்குது. ஏன்னா ரெண்டுமே டாமினன்ட் ஜீன் அதுல இருக்குது, டாலா வளர்ந்துருக்கு. இந்த பிளான்ட் எப்படி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவார்ஃப், குள்ளமா வளருது. ஏன்னா இங்க என்ன கிடையாது, டாமினன்ட் ஜீன் எதுவுமே இல்லை. இப்ப இந்த ரெண்டையும் எடுத்து பாக்குறாங்க. இந்த பிளான்ட் எப்படி வளருது அப்படின்னா டாலா தான் வளருது. இந்த பிளான்ட் எப்படி வளருது அப்படின்னா டாலா வளருது. அப்ப யோசிச்சு பாக்குறாங்க, என்ன ரெண்டு டாலா வளருது அப்படின்னு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாமினன்ட் ஜீன் வந்து என்ன பிளான்ட் வந்து காப்பாத்திடுது. மீனிங் புரியுதா? அந்த பிளான்ட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு டாமினன்ட் ஜீன் இருந்தா, அதுக்கு பேரே டாமினன்ட் ஜீன் தான் வைக்கிறாங்க. அப்புறம் ஓங்கு ஜீன் அதை எப்ப டாமினண்டா இருக்கும். இந்த இடத்துல என்ன கிடையாது, எனக்கு டாமினன்ட் ஜீன் எதுவுமே இல்லை, ரெண்டுமே ரிசசிவா இருக்குது, ஒடுக்கு ரெண்டுமே ஒடுக்கு ஜீனா போயிருது. அப்ப அதனால அது என்னவா வளர்ந்துருது அப்படின்னா டுவார்ஃபா வளர்ந்துருது. இப்ப இந்த மாதிரி செக்கர், இது வந்து நம்ம செக்கர் அதுக்கப்புறம் போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு, 4 தொட்டில ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வளர வச்சிருப்பாரு. அந்த வளர்றத பார்த்தா என்ன பண்றாரு, இந்த போர்டே உருவாக்குறாரு அவர் வந்து. மீனிங் புரியுதா? ரெண்டுலயுமே டாமினன்ட் ஜீன் எடுத்து ஒரு தொட்டில போட்டு வைக்கிறாரு, அடுத்து ரெண்டுமே ரிசசிவ் தொட்டில போட்டு வைக்கிறாரு, அப்புறம் ஒன்னு டாமினன்ட் ஒன்னு ரிசசிவ் எடுத்து போட்டு வைக்கிறாரு. அப்ப அதுல 4 தொட்டில 3 தொட்டி எப்படி வளர்ந்துருது, நல்லா டாலா வளர்ந்துருது, ஒரு செடி மட்டும் குட்டியா வளர்ந்துருது. அதான் வந்து யாரு, இந்த ரெண்டு. அப்ப இதை வச்சு அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி செக்கர் போர்டு ஒண்ணு கண்டுபிடிச்சு போடுறாரு. ஓகேவா? நான் ரெண்டுமே டாலா எடுத்தேன்னா பிளான்ட் டாலா வளருது, ஒரு டால் எடுத்தாலும் பிளான்ட் டாலா தான் வளருது, ஒரு டால் எடுத்தாலும் என்ன பண்ணுது பிளான்ட் வந்துட்டு டாலா தான் வளருது. எனக்கு இந்த டால் எடுத்து இது டார்ஃப் எடுத்தாலும் டால், இந்த டால் வளர்ந்துருது. ரெண்டுமே டுவார்ஃப் எப்ப எடுக்கிறனோ அப்பதான் செடி வந்து எப்படி வளருது, டுவார்ஃபா வளருதுன்னு சொல்றாரு. இதை வச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 2 ரேஷியோ சொல்றாரு, பீனோடைபிக் ரேஷியோ, ஜீனோடைபிக் ரேஷியோன்னு சொல்றாரு. பீனோடைப் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல, எக்ஸ்டர்னலா வெளியே கண்ணுக்கு தெரியுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பீனோடைப். அது ரேஷியோ வந்து பார்த்தா 3:1. இது எப்படி கண்ணுக்கு தெரியும், 4 தொட்டி இருக்கா, 4 தொட்டில உங்களுக்கு கண்ணுல பார்த்தா தெரியுமா எத்தனை பெருசா வளருது, 3 பெருசா வளருதா, அதான் அந்த 3. 1 குட்டியா வளருதா, அதான் அந்த 1, அதான் 3:1. வெளியே பார்த்தா நம்ம கண்ணுக்கு எக்ஸ்டர்னலா வெளியே தெரியுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பீனோடைபிக் ரேஷியோ. ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னா உள்ள ஜீன்ஸ் வச்சு எழுதிருப்பாரு. இதுல எது ஜீன்ஸ் சொன்னேன் நானு, இதான ஜீன்ஸ் சொன்னேன். 2 கேபிட்டல் டி இருக்கா, அதான் இந்த 1. 2 ஸ்மால் டி இருக்கா, அது இந்த 1. இங்கே ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கு, அது வந்து என்னன்னா இந்த 2. அதான் 1:2:1 ரேஷியோ. புரியுதா? டேரக்டா क्वेश्चन தான் கேட்பாங்க, நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. ஒருவேளை மறந்துருச்சா அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, செக்கர் போர்டை போட்டு எழுதுங்க, அவ்வளவுதான். அது டைம் தான் நம்மளுக்கு வேஸ்ட். மெண்டலோட மோனோஹைபிரிட் பீனோடைபிக் ரேஷியோ என்னது 3:1, ஜீனோடைபிக் ரேஷியோ என்னது 1:2:1, அவ்வளவுதான். அதே டைஹைபிரிட் ரேஷியோ கேட்பாங்க. டைஹைபிரிட் என்ன அர்த்தம், 2 கேரக்டரை கிராஸ் பண்ணுவாரு, இப்படி வரும் RRGG. இந்த மாதிரி ஒண்ணு ஷேப்பை வச்சு பண்ணுவாரு அல்லது கலரை வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய கேரக்டர் வச்சு என்ன பண்ணுவாருன்னா கிராஸ் பண்ணுவாரு. அப்ப நமக்கு 2 கேரக்டரை வச்சு கிராஸ் பண்ணாலே, சரி ஒரு கேரக்டரை கிராஸ் பண்ணாலே 2x2 எத்தனை காம்பினேஷன் கிடைக்குது, பாக்ஸ் 4 கிடைக்குது. அப்ப நான் 2 எடுக்கிறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், எனக்கு வந்துட்டு 4x4 காம்பினேஷன்ல வரும். அப்ப எத்தனை பாக்ஸ் வரும், எனக்கு வந்துட்டு 16 பாக்ஸ் வரும். அந்த 16 பாக்ஸே போட்டா பரிச்சை முடிஞ்சிடும் நம்மளுக்கு, கண்டிப்பா வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சிடும், போட்டு வைக்க முடியும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாம் போட்டு பார்க்காதீங்க, என்ன பண்ணுங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. 9:3:3:1. இதான் டைஹைபிரிட் ரேஷியோ.
டோட்டல் பண்ணி தெரியுதா? 9, 10, 16. புரியுதா புரியலையா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இது வந்து என்னதுன்னா பினோடைபிக் ரேஷியோ தான். டைஹைபிரிடோட பினோடைபிக். ஜீனோடைப் படிக்க முடியாது நம்ம வந்துட்டு. ஏன்னா ஜீன்ஸ் வச்சு வருதுல, எப்படி வருதுல இந்த மாதிரி. அதுல அதே மாதிரி 1:1:1:2:1:1 அப்படி வரும். மீனிங் புரியுதா? ஜீன்ஸ் வச்சு எழுதும் போது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, பினோடைபிக்கை மட்டும் படிச்சுக்கங்க. அவ்வளவு 9:3:3:1 அவ்வளவுதான். மொத்தம் 16 தெரியுதாப்பா உங்களுக்கு? அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். சரியா? இந்த பாக்ஸ் இது எழுதிச்சங்க. எழுதிட்டு அந்த பாக்ஸை ஒரு ஓரமா போட்டுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க, என்னன்னு சொல்றேன் நான். எழுதியாச்சாப்பா? இந்த செக்கர் போர்டை மேல போட்டுங்கப்பா. தமிழ்ல இங்க இருக்கு பாருங்க, தமிழ்ல எழுதிங்க. இந்த செக்கர் போர்டு இங்க கூட இருக்கு பாருங்க, போட்டுங்க. இதுல என்னது? இது வந்து என்னது? இது டால். இதுவும் டால். இதுவும் என்னது? டால். இது வந்து என்னது? டுவால். அவ்வளவுதான். ஒண்ணு வந்து என்னது? இது மேல் பிளான்ட். இது வந்து என்னது? இது ஃபீமேல். அப்படி எடுத்துக்கிறாங்க. எழுதிட்டீங்களா? அது ஒற்றை பண்பு, கலப்பு விகிதம், இரட்டை பண்பு எழுதிட்டீங்களா? அது வந்துட்டு அதுல பினோடைபிக், ஜீனோடைபிக். சரியா? அடுத்த ஹெட்டிங் வந்து மனித இனம் உருவானது, ஹியூமன் எவல்யூஷன் போட்டு எழுதிங்க. ஹோமோ ஹேபிலிஸ், அடுத்து ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால் மேன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஆர்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் உருவானவங்களுக்கு பேர் என்ன? ராமாபெத்திகஸ். அதுக்கு அடுத்து உருவானவங்களுக்கு பேரு சிவாபத்தி. பார்க்க கூடாது. அடுத்து போட்டோ க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து உருவானவங்களுக்கு பேரு ட்ரையோபெத்திகஸ். அடுத்து அதுக்குள்ள பார்க்கலையா? அதுக்கு அடுத்து ஆஸ்ட்ரலோபெத்திகஸ். இதுக்கு அடுத்து உருவானவங்க பேரு தான் ஹோமோ. ஃபர்ஸ்ட் ராமாபெத்திகஸ், சிவாபெத்திகஸ், ட்ரையோபெத்திகஸ், ஆஸ்ட்ரலோபெத்திகஸ், அடுத்து ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், அதுக்கு அடுத்து ஹோமோ எர்காஸ்டர், அடுத்து குரோமேக்னான், அடுத்து நியாண்டர்தால் மேன், அதுக்கு அடுத்த யாரு வந்திருப்பா அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ்ல இருக்கோம். நம்ம இங்க இருந்துதான் நம்ம எங்க வந்திருப்போம், இந்த ஆர்டர்ல வந்திருப்போம். நீங்க இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, இந்த பெரிய ஆர்டரை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ். இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து யாரா அப்படின்னா இந்த ஹோமோ எரெக்டஸ். இவங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீட் ஈட்டர்ஸ். அப்படி இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. யாரு வந்து மீட் ஈட்டர்ஸ்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாங்களப்பா, இவங்க எல்லாருமே இலத்தலைய பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சவங்க யாரு அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். அப்ப யாரு? நம்மளோட மூதாதையர்கள்னு அர்த்தம். கரெக்டா? நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். யாரால தப்பிச்சோம்? நம்மலாம் இவங்கனால தப்பிச்சிட்டோம். கரெக்டா? இல்ல நம்மள என்ன பண்ணிருப்போம் நேரத்துக்கு? வெறும் வெஜிடேரியனா இருந்திருப்போம். நம்ம நினைச்சே பார்க்க முடியல. வருஷா ஃபுல்லா வெஜிடேரியன் தானே எப்படி இருக்கும்? நியாண்டர்தால் மேன்னா அந்த மனுஷனுக்கு பேரு நியாண்டர்தால் கிடையாது. ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேரு நியாண்டர்தால் வேலி. அங்கே நிறைய எலும்பு கூடு கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. அதை பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரியே இருந்துருச்சு. அதனால அங்க வாழ்ந்த மனிதர்களுக்கு பேர் என்ன வச்சாங்க? நியாண்டர்தால் மனிதர்கள்னு பேர் வச்சிருப்பாங்க. அவ்வளவு. சரியா? மீனிங் புரியுதா? நியாண்டர்தால் வேலி எங்க இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேரு நியாண்டர்தால். சரியா? எழுதியாச்சாப்பா? அடுத்து போலாமா? அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபாசில்ஸ். இதுல எப்படி பார்த்தா கவனிச்சுங்கப்பா. இந்த பூமியில ஃபர்ஸ்ட் எப்படி உருவாயிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து யாரு உருவாயிருப்பா? இப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரு உருவாயிருப்பா அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ் தான்ப்பா ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கும். சரியா? ப்ரோகாரியோட்ஸ்னா மீனிங் என்னது? ஒரு செல்ல கூட இல்லாத உயிரினம் தான் ப்ரோகாரியோட்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்றாங்க பாத்தீங்களா? பூமி வந்து ஃபர்ஸ்ட் ஹாட்டான பாலா இருக்கும். பல நூற்றாண்டுகளா என்ன இருக்கு, அதுக்கப்புறம் பல ஆயிரம் வருஷமா என்ன இருக்கும், கொஞ்சமா கூலிங் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கேசஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆயிருக்கும், மேக கூட்டங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கும். அது ஒன்னா சேர்ந்து மழை பெஞ்சு மழை தண்ணி பூமியில விழுந்து அதுல இருந்து என்ன உருவாயிருக்கும்னா உயிரினம் வந்து உருவாயிருக்கும். இப்படிதான் ஆர்டர். இதெல்லாம் என்னது? பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ப்ராசஸ் இது வந்துட்டு. அப்படி உருவான முதல் உயிரினம் வந்து என்னது? பாக்டீரியா. ஆல்கே வந்து என்னது? யூகாரியட் யூனிசெல்லுலர்ல வந்துரும்ல. ப்ரோகாரியட்ஸ் வந்து யாருன்னா பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பேர் ஈயோ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில தோன்றின முதல் உயிரினமே என்னன்னா பாக்டீரியா தான். அதுதான் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு. ப்ரோகாரியோட்ஸ்னா மீனிங் என்னது? மைக்ரோ ஆர்கானிசம் தான் என்னன்னா ப்ரோகாரியோட்ஸ். அதுல என்ன இருக்காது? நியூக்ளியஸ் இருக்காது. அந்த பாயிண்ட் தப்பான பாயிண்ட். நியூக்ளியஸ் இருக்கும், ஆனா எப்படி இருக்கும்னா அண்டர் டெவலப்டு நியூக்ளியஸா இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா இது ஒரு செல் வால் இருக்கும், சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கணும், செல் உறுப்புகள் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? எல்லா செல் உறுப்பையும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணா இது ஒரு செல்லோட கணக்கு.
ஓகேவா? இந்த ப்ரோகாரியாட்ஸோட செல் வந்து எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். செல் வால் எனக்கு என்ன இருக்காதுன்னா ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது. செல் வாலே டெவலப் ஆகல, நியூக்ளியஸே ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது. நியூக்ளியஸே ஒழுங்கா டெவலப் ஆகல அப்படின்னா செல் உறுப்பை கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட செல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க, நுண்ணுயிரிகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்? அதுல வந்து ஒரு செல்லு கூட இருக்காதுன்னு அர்த்தம். மீனிங் புரியுதா? ஒரு செல்லு கூட இல்லாத உயிரினம் தான் என்னதுன்னா மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து அப்படியே படிப்படியா எவல்யூஷன் நடந்து உருவான செல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா யூகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கும்? ஒரு செல் வால் ஒழுங்கா டெவலப் ஆயிருக்கும், சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? எல்லா செல் உறுப்பையும் ஒழுங்கா பாத்துக்கிருச்சு அப்படின்னா அது வந்து யூகாரியாட்டிக் செல் அப்படின்னு. இந்த பூமியில ஃபர்ஸ்ட் யாரு உருவாயிருப்பான்னா ப்ரோகாரியாட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கும். கரெக்டா? ப்ரோகாரியாட்ஸ்க்கு அடுத்து யாரு உருவாயிருப்பா அப்படின்னா யூகாரியாட்ஸ் உருவாயிருக்கும். இந்த யூகாரியாட்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாரு உருவாயிருப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு செல் உயிரி தான் ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கும். அடுத்து யாரு உருவாயிருப்பா? பல செல் உயிரி உருவாகும். அப்படிதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஒரு செல்ல கூட இல்லாத உயிரினம் உருவாகும், அடுத்து ஒரு செல் உயிரி உருவாகும், அடுத்து பல செல் உயிரி உருவாகும். நம்ம எல்லாம் ஒரு செல்ல பல செல் உயிரியா? நம்ம எத்தனை செல் உயிரி? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோகாரியாட்ஸ் யூகாரியாட்ஸ் வருவோமா? நம்ம யூகாரியாட்ஸ் தான் வருவோமா? நமக்கு கண்டிப்பா நியூக்ளியஸ் இருக்கா? நம்மளுக்கு இவ்வளவு யோசிக்கவே கூடாதுப்பா. நம்மள யூகாரியாட்ஸ் தான்ப்பா வருவோம். அதே போய் இவ்வளவு யோசிக்கிறீங்க. ப்ரோகாரியாட்ஸ் கண்ணுக்கே தெரியாதுப்பா, பார்க்கவே முடியாதுப்பா. ப்ரோகாரியாட்ஸ் வந்துட்டு பாக்டீரியா கண்ணுக்கு தெரியும். பாத்துருக்கீங்களா? இந்த பக்கம் பாக்டீரியா போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம வந்துட்டு பாக்டீரியா மைக்ரோஸ்கோப்லயே தெரியாது. இதுலதான் தெரியும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் கிளீனாவே தெரியும் நம்மளுக்கு பாக்டீரியா வந்துட்டு. நம்மளால என்னது? யூகாரியாட்ஸ் தான். யூனிசெல்லரா மல்டி செல்லுலரா? எப்படி மல்டி செல்லுலர்னு சொல்றீங்க? உடம்புல நிறைய செல் இருக்குன்னு சொல்றீங்களா? உடம்புல கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குப்பா. பிரெட்ல என்ன பார்த்திருக்கோம் நம்ம வந்துட்டு? ஒரு கியூபிக் எம்எம் ஆஃப் ஆர்பிசில எவ்வளவு பார்த்தோம்? ஒரு கியூபிக் எம்எம் ஆஃப் பிளட்ல எவ்வளவு ஆர்பிசி இருக்கும்? சர்க்குலேட்டரி பார்த்துட்டோம்ல. ஒரு கியூபிக் எம்எம் ஆஃப் பிளட்ல எவ்வளவு ஆர்பிசி இருக்கும்? 5 மில்லியன் ஆர்பிசி இருக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு கியூபிக் எம்எம் ஆஃப் பிளட்னா இவ்வளவுதான். அந்த இவ்வளவு பிளட்ல எத்தனை ஆர்பிசி இருக்கும்? 5 மில்லியன் எவ்வளவு? 50 லட்சம். ஆர்பிசிங்கிறது அது ஒரு செல், அவ்வளவுதான் உடம்புல. ஆர்பிசி ஒரு செல்லு, டபிள்யூபிசி ஒரு ரெட் பிளட் செல், அவ்வளவுதானே? அது ஒரு டைப் ஆஃப் செல், அவ்வளவுதான். இப்ப நம்ம உடம்புல எவ்வளவு செல்ஸ் இருக்கும்? எண்ணில் அடங்காம இருக்கும், கோடிக்கணக்கான செல்ஸ் உடம்புல இருக்கும். நம்மள என்னன்னா மல்டி செல்லுலர்னு அர்த்தம். அவ்வளவு சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரோகாரியாட்ஸ் உருவாயிருக்கும், அடுத்து யூகாரியாட்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் யூனிசெல்லுலர், அடுத்து மல்டி செல்லுலர். மல்டி செல்லுலர் ஃபர்ஸ்ட் யாரு உருவாயிருப்பா அப்படின்னா யாரு உருவாயிருப்பா? ஃபிஷஸ் உருவாயிருக்கும். அடுத்து யாரு உருவாயிருப்பா அப்படின்னா யாரு உருவாயிருப்பா? ஆம்பிபியன்ஸ் உருவாயிருக்கும், இருவாழ்விகள் உருவாயிருக்கும். அதுக்கு அடுத்து யாரு உருவாயிருப்பா அப்படின்னா ரெப்டைல்ஸ், ஊர்வன உருவாயிருக்கும். இதுக்கு அடுத்து யாரு உருவாயிருப்பா அப்படின்னா ஏவ்ஸ், பரப்பன உருவாயிருக்கும். இதுக்கு அடுத்து லாஸ்டா யாரு உருவாயிருப்பா அப்படின்னா மேமல்ஸ், பாலூட்டிகள். இப்படிதான் பூமியில வந்து ஆர்டர்ல உருவாயிருக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணியில வாழ்ற உயிரினம் தான் ஃபர்ஸ்ட் உருவாகும். அடுத்து தண்ணிக்கும் லேண்டுக்கும் பொதுவான உயிரினம் உருவாகும். தண்ணியில இருந்து லேண்ட்ல வாழ்றதுக்கு என்ன ஆகுது? உயிரினம் வந்துட்டு அடாப்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னது? ஆம்பிபியன். ஆம்பிபியன் என்னது? இருவாழ்விகள்னு சொல்லுவாங்க, அல்லது நீர்நில வாழ்வன. போத் லிவிங் இன் லேண்ட் அண்ட் வாட்டர் தான் என்னது? ஆம்பிபியன் சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஊர்வன உருவாகும், அடுத்து பரப்பன, அடுத்து யாருன்னா பாலூட்டிகள். நம்ம இதுல வருவோம், மாமல்ஸ்லயே வருவோம், வேற இதுல வருவோம், ஆம்பிபியன்லயே வருவோம். கரெக்டா? கடல்ல போய் நம்ம குளிக்கிறது இல்லையா? ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது இல்லையா? அதனால ஆம்பிபியன்ல போட்டுறாதீங்க நம்மள போய் குளிப்போம்னு சொல்லிட்டு. உள்ள முங்கி குளிக்க முடியுமா நம்மளால? வந்துட்டு 10 நிமிஷத்துல இருந்தா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா நேர பரலோகத்துக்கு போயிருவோம். நம்மளால அதுக்கு ஒரு ஆம்பிபியன் வர மாட்டோம். ஃப்ராக் வந்து ஒரு ஆம்பிபியன். கரெக்டா? ஸ்னேக் வந்து ஒரு ஆம்பிபியன். வேற யாரு? crocodile வந்து என்னன்னா நமக்கு தெரிஞ்ச மோஸ்ட் இது 3 தான் ஆம்பிபியனா படிப்போம் நம்ம. சரியா? இப்ப இந்த இடத்துல எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த அருக்கு பாருங்க, இக்தியோஸ்டிகா. இந்த உயிரினம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷஸ்க்கும் ஆம்பிபியன் உடைய ஒரு லிங்க். அப்ப என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிஷஸ் உருவாயிருக்கா, அதுக்கடுத்து ஆம்பிபியன் உருவாகும் பாத்தீங்களா? அப்ப ஃபிஷஸோட கடைசி ஸ்பீசிஸும்
ஆம்பிபியனோட முதல் ஸ்பீசிஸ் வந்து யாரா அப்படின்னா இக்தியோஸ்டிகா. அடுத்த அப்டேட் வருதுலப்பா அது மாதிரிப்பா பிஷஸ்ல இருந்து ஆம்பிபியன் உருவாகுதா, அப்ப பிஷஸ்ல கடைசி எண்டு உயிரினம் ஃபார்ம் ஆயிருக்குமா, அதுக்கடுத்து ஆம்பிபியன் உருவாயிருக்கும். அந்த பிஷஸோட கடைசி எண்டும் ஆம்பிபியனோட முதல் ஸ்டார்டிங்கும் வந்து யாரா அப்படின்னா இந்த இக்தியோஸ்டிகா, அத பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இக்தியோஸ்டிகால எடுத்து பாத்தீங்கன்னா பிஷஸோட கேரக்டர் அதுல இருக்கும், as well as ஆம்பிபியன் கேரக்டர் அங்க இருக்கும். அடுத்து வந்து செமூரியா, இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ்க்கும் ரெப்டைல்ஸ்க்கும் உள்ள பிரிட்ஜ் வந்து யாரா அப்படின்னா செமூரியா. ஆம்பிபியன்ல இருந்து ரெப்டைல்ஸ் உருவாகுது பாத்தீங்களா, அதுல ஒரு ரெப்டைல்ஸ் உருவான முதல் ரெப்டைல் வந்து யாருன்னா செமூரியா அப்படின்னா. மீனிங் புரியுதா? அடுத்து ஆர்க்கியம் பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் அண்ட் எதுக்கு உள்ளது, ஏவ்ஸ். அந்த உயிரினத்துக்கு பேரு பாத்தீங்கன்னா ஆர்க்கியோப்டெரிக்ஸ். அப்ப நம்மளுக்கு கிடைச்ச முதல் கிடைச்ச பறவை என்னன்னு என்ன சொல்வீங்க நீங்க, ஆர்க்கியோப்டெரிக்ஸ் தான். ஊர்வனோட கடைசி எண்டு, பரப்பனவோட முதல் ஸ்டார்டிங், அந்த பறவைக்கு பேரு தான் என்னது, இந்த ஆர்க்கியோப்டெரிக்ஸ். இப்ப நம்ம கிடைச்சக்கூடிய இயர்லியஸ்ட் படிம பறவைன்னு யாரை சொல்லணும், ஆர்க்கியோப்டெரிக்ஸ் தான். இதெல்லாம் நம்ம ஃபார்ம் ஆன பறவை இனம் சொல்றோம். அப்ப இதெல்லாம் பழங்காலத்து பறவை இனமா இருக்கும், முதல்ல உருவானதால பழசா இருக்கும் நமக்கு எப்பவுமே வந்துட்டு. இப்ப இது அவ்வளவுதான், முடிஞ்சு போய் இந்த மூணை மட்டும் எழுதுங்க. மீனிங் புரியுதா? அடுத்து ஏவ்ஸ் மேமல்ஸுக்கு பெருசா நம்மளுக்கு லிங்க் கிடைச்சிருக்காது, நம்மளுக்கு புரியுதா, நிறைய ப்ரூஃப் கிடைக்கல நம்மளுக்கு.